விஸ்வாமித்திரர் மகர்ஷி இல்லை. விஸ்வாமித்திரர் மகர்ஷியானது பின்னாடி. அவர் ராஜாவா இருக்கிறதே பிறந்தவள் தான் இந்த பெண். சகுந்தலேன்னு பேர் அவள். இந்த கதையை தான் காளிதாசன் சாகுந்தலம்னு ஒரு நாடகமா எழுதியிருக்கார். காளிதாசனுடைய இந்த நான் இன்னூத்தர தோஷம் சொல்லல, நீச்சமான மட்டமான கொச்சையான விஷயங்களை இங்கிலீஷ்ல எழுதினா விழுந்து விழுந்து படிக்கிறான் அத்தனை பேர். அது ஒரு பெரிய நாடகம் மாதிரி, ஒரு பெரிய டிராமா மாதிரி, ஒரு பெரிய காவியம் மாதிரி. உயர்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 இது இருக்கு நம்ம கிட்ட ஹிந்து தர்மத்துல. அதுக்கு நாம சம்ஸ்கிருதம் படிக்கணுங்கிறது தான் விஷயம். அதை தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நாம டிரான்ஸ்லேஷன் பண்ணினா அந்த முழுமையான அனுபவத்தை அடைய முடியாது. அந்த சம்ஸ்கிருதத்தை சம்ஸ்கிருதமா படிக்கிறதே தான் அந்த ஆனந்தம் புரியும் நமக்கு. ஏன்னா அது தேவ பாஷை இல்லையா? அதனால எதுக்கு சொல்றேன்னா, எத்தனை வயசானாலும் சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு ஆசைப்படணும். ஒரு 6 மாசம் ஆகாது சம்ஸ்கிருதம் படிக்கிறது, ஈஸியா இருக்கும். எதுவுமே நமக்கு உள்ள உற்சாகம் தானே. இந்த சாகுந்தலம் அப்படிங்கிற நாடகத்தை வாசிக்கிறதுக்காகவாது சம்ஸ்கிருதம் படிக்கணும். அவ்வளோ அழகானது. காளிதாசனோட ஒர்க்ஸ் இருக்கு பாருங்க, அதை படிக்கிறதுக்காகவாது சம்ஸ்கிருதம் படிக்கணும். அவ்வளோ நன்னா இருக்கும். இவன் விஸ்வாமித்திரர் சத்திரியனா இருக்கும் போது பிறந்தவன். விஸ்வாமித்திரருக்கும் அந்த எல்லா கதையுமே மகாபாரதத்தில் வர சகுந்தலையே சொல்றாள். அது விஸ்வாமித்திரர்னு ஒரு ராஜா. அவர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போனார். வசிஷ்டர் காமதேனுடைய பெண்ணு நந்தினின்னு இருந்தால் அவளை வச்சுன்னு உபச்சாரம் பண்ணினார். உபச்சாரம்னா என்னன்னா, சாப்பிடணும்னார் விஸ்வாமித்திரரை கூப்பிட்டு. விஸ்வாமித்திரர் சொன்னார், நான் ஒரு ஆளா வரல, 1,00,000 பேர் வந்திருக்கேன்னா. ஏன்னா 1,00,000 பேருக்கு இவர் எப்படி சாப்பாடு போடுவாருங்கிறதுக்காக. நீங்களும் ஒரு சின்ன குடிசையில் இருக்கேன், ஏழ்மையில இருக்கக்கூடிய மகரிஷிகள்லாம் அப்படித்தானே இருப்பான். அப்படின்ன உடனே அந்த காலம் நீ ஏன் படுறேன்னு கேட்டார் வசிஷ்டர். ஒருத்தர் உபச்சாரம் பண்ணணும்னா கவலைப்பட வேண்டியது இன்வைட் பண்ணவன் தானே. கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னா கேட்டரிங்லாம் சொல்லிட்டேல, மண்டபம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேல, இதெல்லாம் நாம கவலைப்படணுமா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல விசாரிக்கிறான், அது வேற விஷயம். சில பேர் மெனுவை கேட்பான், என்ன மெனு சொல்லியிருக்கேன், அதுக்கு சாப்பிட போலாம், அந்த டயத்துக்கு தொலைஞ்சு போட்டான், அதுவாது நியாயம். சாப்பிட போறான், அதுக்காக கேட்கறான். அப்படி இல்லாதபடிக்கு கவலைப்படுவாளா யாராவது? நீ உனக்கு என்ன கவலை, நீ சாப்பிடுன்னா 1,00,000 பேர் சாப்பிடலாம்னார் வசிஷ்டர். 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டார். எப்படின்னு கேட்டான். காமதேனுவோட பெண்ணு பசுமாடு, அதுவும் நந்தினின்னு பேரு, அதுகிட்டேருந்துன்னா அது சன்னிதானத்தில் நாம் பிரார்த்திச்சுட்டா என்ன பிரார்த்திக்கிறோமோ அத்தனையும் வந்து இறங்கும்னா. எல்லாம் பாத்திரத்தோட. இல்லை, நான் புராணங்களில் படிக்கிறதே நானே யோசனை பண்ணுவேன், இப்படிலாம் உண்டான். இப்போ சமீப காலத்தில் சில ஆற்றுல எல்லாம் சஷ்டதி பூர்த்தி, சதாபிஷேகம், ஹோமம், சாந்தின்னு சொன்னால் அடுப்பங்களையிலேருந்து ஒரு சப்தம் இருக்கிறது இல்லை. நமக்கு கவலையாக இருக்கு. நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காளே, இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறாளோ என்ன 11 மணிக்கு கொண்டு இறக்குறான் வரிசையாக பாத்திரத்தை, வாலியாக கொண்டு. அவளுக்குள்ள பசியில் எனக்கு அது பூர்வோத்தரம் கோத்திரங்கத்திலாம் விசாரிக்காமல் அதை சாப்பிட்டுட்டும் போயிடுறான். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தா வரது பார்த்தல, இப்படி ஒரு கான்செப்டே புராணங்கள்ல. எல்லாத்துக்கும் மூலம் புராணம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த நந்தினிங்கிற பசுமாடுகிட்டேருந்து வரது. உன்னை இந்த சில பேருடைய ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த எண்ணத்துக்காகவே அவனெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணக்கூடாது. நாம சாப்பிட கூப்பிட்டுருக்கோம், நம்ம வீட்டை சுற்றி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கேலேம்மா நம்மகிட்டயே. அது மாதிரி இவர் விஸ்வாமித்திரர் இவ்வளோ உயர்வான பசுமாடை எங்கிட்ட கொடுத்துருங்கன்னார். ஏன்னா இது அரண்மனையில் இருக்கணும், ஏகப்பட்ட பேர் ஒரு நாளைக்கு வருவார்கள், அத்தனை பேருக்கு சாப்பாடு. அந்த கான்செப்ட்லாம் அந்த எண்ணத்துலலாம் அந்த மாட்டை வச்சுக்கல. இன்னும் சொல்ல போனால் நான் வச்சுக்கல, அது விருப்பப்பட்டு இங்கே வந்து இருக்கு. மனசில் வாங்கிக்கணும். நாம சில விஷயங்கள் நாம் ஆசைப்படுறமே தவிர நம்ம ஆசைக்காக அதை நிறைவே விடாது, அது விரும்பணும். சாலக்கிராமம்
வலம்புரி சங்கம், நல்ல ரத்தனங்கள், முத்துக்கள், நல்ல பசுமாடு, இதெல்லாம் நாம வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வச்சுக்க முடியாது. அது விரும்பினாதான் நம்ம கிட்ட இருக்கும். சாலக்கிராமம் பானங்கள்லாம் இருக்கு பாருங்க, நல்ல ரத்தனங்கள்லாம் இருக்கு பாருங்க. நாம காசு இருந்ததுனால வச்சுக்க முடியாது. நீங்க கவனிச்சாதான் நான் சொல்றது புரியும். அது விரும்பணும் எங்க இருக்கணும்னு. அது அது ஜடம் இல்லையே. இப்ப ஒரு வலம்புரி சங்க வச்சுட்டா அஷ்ட ஐஸ்வர்யமும் வரும் ஆத்துலன்னு சொன்னா, அப்ப நீ ஜடம்னு நினைச்சா வச்சுக்க மாட்டியாத. ஒரு நல்ல முத்து நல்ல ரத்னத்தை ஆத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுல ஒரு சக்தி இருக்குன்னு நினைச்சுதானே நீ வச்சுக்கிற. அப்ப எங்க இருக்கணுங்கிறத அதுதான் தீர்மானம் பண்ணும். நாம நினைச்சதுக்காக இருந்துடாது. இந்த பசுமாடு வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டது, அது இருக்கு. அது என்னோட சொத்து இல்லை, அதனால நான் தூக்கி உனக்கு கொடுக்க முடியாது. அப்ப நான் பிடிச்ச அழிச்சுன்னு போறேன்னா அது அழிச்சுன்னு போனார். இவர் பாட்டுக்கு கொள்ளையில போய் அந்த மாட்டை அவுத்து கொண்டு போனார். நந்தினி அழுதது, என்னை கொடுத்துட்டே, நான் கொடுக்கலன்னார் வசிஷ்டர். இவர் பிடிச்சுன்னு போறாரேன்னார். நான் உன்னை கேட்க சொன்னேனே, என்னை கேட்காமையே என்னை பிடிச்சுன்னு போறான்னா. ராஜாவோட ஒரு தன்மையும் கேட்காமையே அவங்க டேக் ஓவர் பண்ணி பண்ணணும். அப்ப நீங்க கொடுக்கலையான்னு நந்தினி. வசிஷ்டர் நான் கொடுக்கலன்னார். அப்ப நான் என்னை காப்பாத்திக்கலாமான்னு, காப்பாத்திக்கோன்னார். இப்படி ஒரு சிலிர்த்தது, உடம்புல இருந்து 1,00,000 வீரர் குதிச்சுட்டான் இந்த மாட்டோட உடம்புல. விஸ்வாமித்திரரையும் அவரோட வந்த ஆட்களையும் அடிச்சு துரத்த போனவர் பெரும் படைய திரட்டின்னு வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் நந்தினியை கூட்டு வசிஷ்டர் சொன்னார், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு தண்டம் வச்சிருப்பார், யோக தண்டம்னு பேர். இந்த ஹிந்து மதம் எவ்வளோ குட்டிச்சவரா போயிடுத்துங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அது எதுக்குன்னே தெரியாம இன்னைக்கு எல்லாரும் எப்படி தெரியுமா காமிக்கிறான், இந்த ரிஷிகள்லாம் அப்படி கையை வச்சுன்னு ஜபம் பண்றதே அப்படி கையில, அது அதுக்கு வச்சுக்கிற குச்சி இல்லை, அது பின்ன இங்க வச்சுக்கணும். அது இங்க வச்சுன்னு இப்படி உட்காரணும். ஏன்னா இப்படி உடம்பு கூணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல அப்படி தூக்கி நிற்கணும். அது கழுத்துல இப்படி கொடுத்து நிறுத்தணும். யோக தண்டம்னு பேர். அது இப்படி பத்மாசனத்தில் நாம உட்காந்துருக்கிறதே கொஞ்ச நேரம் ஆனோடனே நம்மள அறியாம அப்படி உடம்பு டல் இப்படி ஆயிடும். கூண் விழறது பத்தியெல்லாம் அப்படி விழக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள தண்டம் அது. அந்த தண்டத்தை முன்னாடி வச்சுட்டார் அவர். ஒன்றும் பண்ணல. விஸ்வாமித்திரர் குரூப் சண்டை போடுறது இதை வச்சார் முன்னாடி. அவர் என்ன ஆயுதங்களை போட்டாலும் அது வாங்கி சாப்பிட்டு, அதை தாண்டி வசிஷ்டர்கிட்ட வரவே இல்லை. அப்பதான் விஸ்வாமித்திரர் நினைக்கிறார், திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம். உடம்பு பலமா பலம், புத்தி பலம் அல்லவோ பலம்னா. உலகத்துல உடம்பு பலம் பெருசா புத்தி பலம் பெருசா சொல்லுங்க? முதல்ல பார்க்கறதே உடம்பு பலம் பெருசு மாதிரி தோணும். ஆனா ஜெயிக்கிறது ஃபைனல்ல புத்தி பலம் தான் ஜெயிக்கும். யானையோட பலம் பெருசா பாகனோட பலம் பெருசா? யானையோட பலம் எவ்வளவு பெருசு, ஆனா பாகன்ட்ட பயப்படுறது அந்த புத்திக்கு. அந்த புத்திக்கு நான் ஓப்பனாவே சொல்றேனே, நான் ஒரு 60 வருஷமா பிராமணால இல்லாதபடிக்கு விரட்டி அடிச்சான். அதுவும் அந்த அக்கிரமம் நடந்தது பிரத்யேகமா தமிழ்நாட்டில் தான். கிராமங்கள்ல இருக்க விடாதபடிக்கு நாசம் பண்ணி வாழ முடியாதபடிக்கு அப்படி விரட்டி அடிச்சான் எல்லாரையும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவன் பண்ணினதும் உபகாரம் தான். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஊர்லயும் டாப் ஸ்தானத்துல இருக்கிறது பிராமணா தான். என்னென்ன இருக்கோ அத்தனையும் டாப் பொசிஷன்ல யார் இருக்கான்னா பிராமணா தான். இப்ப என்ன சொல்றான், தமிழருங்கிறான். இங்க இருக்கிறதே ஆரியனா, கூகுள்ல போய் மேல பிச்சை உட்கார்ந்துட்டா அவர் தமிழரான். இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சுபாவத்துக்கு சொல்றேன், எல்லாமே நல்லத்துக்கு, அது வேற விஷயம். ஆனா புத்தி பலம்ங்கிறது அவ்வளவு உயர்வு. புத்தி பலத்தை அடையணும்னு நினைக்கணும். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், நான் பிரம்ம ரிஷி ஆவேன்னு தபஸ் பண்ணினார். கடுமையான தபஸ் பண்ணினார். அந்த ஃபர்ஸ்ட் தபஸ் போதுதான் மேற்கு திக்கில் பண்ணினார் அவர். மேற்கு திக்கில் பண்றதே தான் இந்த மேனக வந்தா. இந்திரன் அவருடைய தபஸை கெடுக்கிறதுக்காக அனுப்பிச்சான். மேனக வர இவர் பிராத்த ஸ்நானம் பண்ண போற இடத்துல அந்த பெண்ணு வந்து குளிக்க, அப்பதானே க்ஷத்திரியராகி வந்திருக்கார். பூஜைக்கோ ஜபத்துக்கோ பாராயணத்துக்கோ யோகாபியாசத்துக்கோ தியானத்துக்கோ நியமங்கள் அவசியம்னு சொல்றது எதற்காக?
நியமமாக இருக்கணும்னா சலனம் ஏற்படாமல் இருக்கிறது. ஏகாதசன்னைக்கு உபவாசம்னா வீட்டில் வெங்காய சாம்பார் வச்சா எத்தனை நேரம் இவனால் கட்டுப்படுத்தின்னு இருக்க முடியும்? அதனால தான் அந்த மாதிரி விஷயத்துக்கே இடம் கொடுக்காதேன்னா